Hello foodies, welcome back to my channel Indian cooking recipes. இன்னைக்கு நாம 1 pot ghee rice தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, குக்கர்லயே செஞ்சிடலாம். இத 10 to 15 minutesல வேலை முடிஞ்சிடுங்க. குயிக்கா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ghee rice செய்யிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மேலே ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அந்த குக்கர் கொஞ்சம் சூடானதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் தாராளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ghee ரைஸ்ங்கிறதால கீ மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய் காஞ்சிடுச்சு. இதோட ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, மிளகு 6 நம்பர் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துருக்கேன். லைட்டாக வதக்கிக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி முந்திரி சேர்த்துக்கோங்க. உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருப்பு தான் இருக்குது, எல்லோ இல்லை. உங்கள்கிட்ட எல்லோ இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு இந்த திராட்சையை சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சை கலர் மாற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரியும் கலர் மாறி இருக்குது, திராட்சையும் நல்லா உப்பி இருக்குது. இப்போ இந்த டைமில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நெய்யில் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மாதிரி கிளாஸி கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் இந்த கீ ரைஸை 2 பேருக்கு செய்கிறதால 200 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதோடு இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் நான் வடித்து எடுத்திருக்கேன். இதோடு சேர்த்துக்கோங்க. குக்கரில் பாஸ்மதி ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கலந்துட்டு வேக வச்சோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். அதனால தான் இந்த ப்ராசஸ். பாஸ்மதி ரைஸ் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அரிசி உடையாத மாதிரி கலந்துக்கோங்க. நான் இந்த 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணினா 1.5 டம்ளருக்கு 2.25 டம்ளர் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். அதுதான் அளவு. 1க்கு 1.5. இதில் நாம் தண்ணி சேர்த்துருவோம். முதல் டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 2வது டம்ளர். மீதம் இருக்கிற அந்த 1/4 டம்ளர் தண்ணியை நான் பாலாக சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்குறதால இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் தண்ணியே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். குக்கர் ஃபஸ்ட் விசில் வந்ததும் சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட கீ ரைஸ் வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ரைஸ் எல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு. இது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதோட பொடிசாக நறுக்கின புதினா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த கீ ரைஸ் எவ்வளோ உதிராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்ததால் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த கீ ரைஸ்க்கு கீயில் மட்டும் செய்யுங்க, ஆயிலை சேர்க்காதீங்க. ஆயில் இந்த ரெசிபியோட ஃப்ளேவரை ஸ்பாயில் பண்ணிடும். நம்மளோட கீ ரைஸ் சர்விங்க்கு ரெடி ஆகிடுச்சு.
இதோட சைட் டிஷ்ஷாக நான் மிக்சட் வெஜ் கறி பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ நெக்ஸ்ட் வரும். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக என்னோடய வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.